என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இன்னைக்கு வந்து மிளகு பூண்டு சாதம் பண்ணலாம் இருக்கேம்மா. ஓகே. 1 pot ரைஸ். மிளகு பூண்டு சாதம். ஆமாம்மா. 1 pot ரைஸ். ஆமாம்மா. 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் போட்டிருக்கேன். ஓகே. இதை ட்ரையா வறுத்துக்கலாம். ஓகேம்மா. நான் பவுடர் பண்ணதுக்காக இது. ஓகே. அம்மா நல்லா வறுத்துட்டீங்க. ஆமா. அது பொடி பண்ண போறீங்க. ஆமா. இல்ல போட்டு வரேன், ஆறணும். 3 ஸ்பூன் 2 ஸ்பூன். ஓகே. எண்ணெய் விட்டுருக்கீங்க. ஆமா. கொஞ்சமா 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம். ஓகே. ஒரு 10 பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போடுறேன். அதையா அரைச்சதை தனியா அதை இடிக்கிறதுக்கு தனியா வச்சிருக்கீங்க. பவுடர் ட்ரையா வறுத்தது தனியா போடுறது. இப்போ இது என்ன நல்லா எண்ணெயில இது பண்ணணும். ஆமாம்மா. இப்போ இது நல்லா ஒரு அளவு வதங்கிருச்சு இல்லையா? ஆமாம்மா. ஓகே. அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதை போடுறேன். வணங்க. இனி இது என்ன பண்ணணும்? நல்லா வதங்கணும். இந்த தக்காளி மேல் தோல் வதங்கணும். ஓகே. இப்போ இது வதங்கும் போதே உப்பு போட்டுருக்கேன். ஆமாம்மா. இந்த தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். ஆமா. இது என்னன்னு சொன்னீங்க நீங்க? என்ன சாதம்? 1 pot ரைஸ் சொன்னேன். 1 pot ரைஸ்ன்னு சொன்னீங்க இல்லையாம்மா? ஆமா. இந்த தாளிக்கிறத நம்ம ஏமா குக்கர்லயே தாளிக்க கூடாது? மறந்துட்டேன். நான் அந்த ட்ரையா கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு அதை பண்ணினேன்னா மறந்த மாதிரி இதுலயே எண்ணெய் நான் கூட பாத்திரம் கழுவறதுக்கு உங்களுக்கு வேண்டுதலோ டெய்லியும். ஏன்னா 1 pot ரைஸ்னா ஒரே இதுல முடிக்கிறதோ 1 pot ரைஸ். ஆமாம்மா. இல்லைடா, அது மட்டும் வறுத்து எடுத்து வச்சிருவோன்னு சொல்லிட்டு பண்ணேன் குக்கர்ல. அதை ட்ரையா வறுக்கிறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிட்டு அதில் தான் பண்ணலாம் இருந்தேன். தெரியாம இதுலயே எண்ணெய் ஊற்றிட்டேன். தெரியாத பண்ணிட்டேன். சரி விடு, எடுத்து ஊற்றிடுறேன். இதா குஜ்ஜாயிட்டு வருதுமா. ஓகேம்மா. நல்லா அது வதங்கிருச்சு. ஆமா. ஓகே. இருங்க போட்டு விடுறேன். சொல்லுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஓகேம்மா. ஏன்னா அதுதான் இதுக்கு காரம். ஓ, நம்ம மிளகாய் எல்லாம் போடுறது? மிளகாய் போடுறதில்ல, மிளகாய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை போடுவோம் மிளகாய்ல. அது கூட இந்த மிளகாய் வரமிளகாய் தூள் இப்போ போட்டிருக்கேன். சரியா? காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாய் தூள் போட்டு. அப்புறம் மஞ்சள் தூள். ஓகே. இப்போ இதையும் நல்லா கிளறணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஓகே. இப்போ என்னாச்சு? எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுமா. ஓகேம்மா. இப்போ புளி கரைசல் விடுறேன். ஓ சரிம்மா. சரியா? ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. நான் 1 கப் அரிசி போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கு ஆமாம். இது வந்து நம்ம குக்கர்லேயே பண்ணிக்கலாம். நான் மறந்த மாதிரி இதில் போட்டுட்டேன் தெரியாம. செகண்ட் டைம் சொல்கிறீங்க அதை? இது ஆமாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸையும் போட்டு மூடி வச்சிடணும். அதுதானே 1 pot ரைஸ்? ஆமாம்மா. அதாம்மா, தெரியாத பண்ணிட்டேன். சரியா? அதை பண்ணதும் கரெக்டாக எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ நம்ம குக்கரில் விட்டுக்கலாம் இதை. ஓகேம்மா. ஓகே. விட்டு இது மூடிட வேண்டியது இல்லை, கொஞ்சம் ஒரு கொதி விடுவோம். ஓகே. அந்த பக்கம் வைக்கிறேன். இனி இது ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் மூடிடுவீங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நான் மூடிடுவேன். ஓகேம்மா. பார், இப்போ பார்த்துடலாம். கொஞ்சம் அது கொதிக்கட்டும். கொதிக்குது இல்லைம்மா? ஆமாம். உப்பு பார்த்துட்டீங்க, கரெக்டாக இருக்கு. ஓ, உப்பு பார்த்துட்டேன், கொதிக்குது. ஓகே. இனி மூடி வச்சுருவேன். 1 கப் ரைஸ் தான். ஓகே. அதனால கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேம்மா. ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து திறந்து பார்ப்போம் இல்லையாம்மா? ஓகே. குக்கர் அடங்கிருச்சா? அடங்கிட்டோம். ஓகே. ஓப்பன் பண்ணுங்களேன், பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்று. நல்லா கமன்னு இருக்கு. இப்போ நம்ம முதல்ல ட்ரையாக வறுத்து வச்சோம்ல, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், அப்புறம் வெந்தயம் எல்லாம் அதெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கேன்ல, அதை நம்ம இதில் தூவிடணும். ஓகே. தூவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். ஓ, இதுதான் எனக்கு அழகு. உனக்கு அலர்ஜி. ஆமாம். கொஞ்சம் இப்படி நெய்யை விட்டுட்டு கிளறிக்கணும். இந்த பவுடர் எல்லாம் இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் அது போட்ட உடனே நல்ல ஒரு சூப்பர் வாசனை. ஆமாம் ஆமாம். இதை நல்லா இப்படி கிளறிட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு கூட சாப்பிடலாம்.
இது என்ன பொரியல் கூடவோ இல்லை எல்லா பொரியலோடையும் இது காம்பினேஷன் ஆகும். அப்புறம் நம்ம அப்பளம் வச்சு சாப்பிடலாம். வாவ் சூப்பர். இந்த மிளகு பூண்டு சாதம் இந்த இதை நீங்களும் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸாகவும் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அதனால இது மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா ஊறுகாய் அப்பளம் கூட வச்சு தொட்டு சாப்பிடலாம். தொட்டு சாப்பிட்டுடலாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.